அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றிய பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹு தஆலா பேச்சு நடத்துகிறான், பேச ஆரம்பிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறான், யா மூசா, மூசாவே கைஃப வஜத்தல் மௌத், மூசாவே கைஃப வஜத்தல் மௌத், எப்படி நீங்கள் மரணத்தை அடைந்து கொண்டீர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? அவர்கள் யார்? அல்லாஹ்வோடு நேரடியாக பேசிய நபி, அல்லாஹ்வோடு நேரடியாக பேசிய நபி. ஒட்டுமொத்த இந்த மனித சமூகம் அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய கூட்டத்திற்கு பிறகு நாளைக்கு மறுமையில் அதிகமான நபர்களை சுவனத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய நபி, நேரடியாக எதிரியை அல்லாஹ்விற்காக எதிர்த்த ஒரு நபி, தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக தைரியத்தை கொண்டும் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்ட அந்த நபி. அல்லாஹ் கேட்கிறான், மூசாவே, என்னுடன் நேரடியாக பேசிய மூசாவே, கைஃப வஜத்தல் மௌத், உன்னுடைய மரணத்தை நீ எவ்வாறு அடைந்து கொண்டாய்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் வடித்த நிலையில் சொன்னார்கள், பயத்தோட நிலையில் சொன்னார்கள், அல்லாஹ்வே, இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் ஒரு ஆடு உயிரோடு இருக்கும் பொழுது அந்த ஆட்டினுடைய உடலிலிருந்து அந்த தோள்களை எல்லாம் பிடுங்கி எடுக்கும் பொழுது அந்த ஆடு எந்த அளவிற்கு வேதனையை மேற்கொள்ளுமோ அதை விட ஒரு படி மேலாக, அதை விட மிக பயங்கரமாக இருந்தது யா அல்லாஹ். அந்த மரண தருவாய் என்பது என்னால் இல்லை, இந்த உலகத்தில் யாராலும் தாங்க முடியாது யா அல்லாஹ் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் கதறினார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய